இதுக்கு மேலே பொறுத்துக்கவே முடியாது முருகா, வாழ வழியே இல்லை, என்னால் வயிற்று வலியை தாங்கி கொள்ள முடியலை, நீ கொடுத்த உடலையும் உயிரையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு பாலதேவராயன் முடிவு பண்ணி திருச்செந்தூர் கடலில் முங்கி இறந்துடலான்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு போகிறாரு. அங்கே முங்கி எழுந்த உடனே நம்ம முங்கனதான் முங்கணும், முருகனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சாரு. தரிசனம் பண்ண கோயிலுக்கு போனவருக்கு கந்தசஷ்டி நேரம் அப்படின்னு தெரிய வருது. அது 6 நாள். சரி, தியானம் பண்ணிட்டு அப்புறமா தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. தியானத்தில் முருகன் என்னை நோக்கி கவசம் பாடுக அப்படின்னு சொல்கிறாரு. தியான நிலையிலேயே முருகன் அவருக்கு இட்ட கட்டளையை மனதில் நிறுத்தி அவர் முருகனுடைய 6 படை வீட்டுக்கும் கவசம் எழுதுறாரு. அதில் தலையாய கவசமாக கந்தசஷ்டி கவசம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் பிரபலமாக பாடப்படுது. கந்தசஷ்டி கவசத்தில் இல்லாத விஷயமே இல்லை. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா கந்தசஷ்டி கவசத்தை பாடி எல்லா நன்மையும் எல்லாரும் பெற வேண்டும். ஓம் சரவண பவ.